பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டுற சீன் தான், அந்த ஏரோட்டுற காட்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம். அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறைய கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார், சொல்லி கொடுத்தாரு. பசுபதி சார், நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜெண்ட். இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார். ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி சார். நிவாஸ் வந்து ரொம்ப குவாய்ட்டான ஆள், ஆனால் மியூசிக்கில் ஊந்து விளையாடுறாரு. நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் ஒன்று கொடுத்துருக்காரு. வாழ்த்துக்கள் நிவாஸ். அண்ட் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க தெரில, ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சாருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார். முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன். அப்போது தங்கலானில் அப்பா இவ்வளோ பண்ணார், என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க. அது வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் அமீர் சார், நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார். கேமராமேன் எழுதனா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார், அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும், நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார். நீங்கள் வேறு லெவல் சார். ஐ லவ் யூ ஸோ மச். நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்வன்சஸ், நீங்கள் எடுக்கிற ரிஸ்க், நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். தேங்க்யூ. ரஜிஷா, தேங்க்யூ. எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில். அதித்தி, தேங்க்யூ ஸோ மச். போன மேடையில் உங்களை பற்றி நான் பேச மறந்துட்டேன். அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க, எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. 5 ஸ்டார் செந்தில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மதன் சாருக்கும் எனக்குள்ள ஒரு செம்ம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில். அண்ட் அது வந்து படத்தில் டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு செம்ம ஆக்டர் அண்ட் அவரோட நடித்த எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன். தேங்க்யூ மதன் சார். எழுலண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக. முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரி சார் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் இல்லாமல் ரஃப் கட்டு பார்த்தோம். ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது. அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் ஹோப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம். அண்ட் அண்ணா ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்டுன்னு சொன்னோடனே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார். ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார். தேங்க்யூ சார். அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. மாரி சார் பற்றி சொல்லணுன்னா, இந்த அனுபவமே, இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது. ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை. இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் மூலயமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும், எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் மூலயமா, கிட்டான் மூலயமா, அவன் நேசிக்கிற கபடி மூலயமா ரொம்ப அழகாக காமிச்சார் மாரி சார். எனக்கு இது வரைக்குமே நான் 27 இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த 1.5 வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம். ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. அண்ட் இத்தனை லெஜெண்ட்ஸ், இவ்வளோ நல்ல டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு, ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு. ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட, நானும் பயிலெல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் அப் பண்ணிட்டு இருப்பார், கிரவுண்டை சுற்றி ஓடிட்டு இருப்பார். அப்போவே எனக்கு பயங்கரமாக கண்ணு கலங்கும், ரொம்ப எமோஷனல் ஆவேன். எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டைரக்டர், இவ்வளோ லெஜெண்டரியாக இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. 12-1 மணி வரைக்கும்லாம் விளையாடிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது, டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார். இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு, நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து எழிலாக நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். என் சார்பாக, என் ஃபேமிலி சார்பாக
அண்ட் எஸ் அண்ட் அனுப்புமா ரஜிஷா இவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் ஏடிஸ், கேமரா அசிஸ்டன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒருவேளை இதுக்கப்புறமும் ஒரு ஈவெண்ட் நம்ம நடத்தினோன்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்வேன் இன்னும் டீட்டெயில்டாக. தேங்க்யூ ஸோ மச். அதீதமான ஒரு கலாகாரன்னா மாதிரியே சொல்லலாம். எப்பவும் ஒரு ஒரு குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய, நீங்கள் ஸ்பாட்டில் பார்க்கும்போதே தெரியும், அப்படி ஒரு வேகமும் இப்படி ஒரு அந்த சுறுசுறுப்பு நம்மக்கிட்ட ஒட்டிக்கும். நாங்களாம் நல்லா நடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு மேஜர் காரணமாக அவரை நான் சொல்வேன். நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அது என்ன, அவரை பார்த்து நடிக்கிறது இல்லை, அந்த உணர்வை எடுத்துக்கிறது, அந்த மொமெண்ட்டை எடுத்துக்கிறது, அந்த ஃபீலை எடுத்துக்கிறது, அவ்வளோதான். அதை இன்ஸ்பயர் பண்ணிக்கிறது, நமக்குள்ளேயே நம்ம அதுலேருந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஸோ அதுக்கான மேஜர் மோட்டிவ் வந்து மாரிக்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ மாரி, ஒரு அற்புதமான படைப்பு. இன்னைக்கு நிறைய பேசுகிறாங்க வெளிச்சாமியை பற்றி, அதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள். நன்றி ஒன்ஸ் அகெயின். அண்ட் துரு, கொச்சினில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் 2 பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, விக்ரமோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, துருவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்த உடனே சொன்னேன், தயவுசெய்து இந்த மாதிரி கேள்வி இனிமேல் எங்கேயுமே கேட்காதீங்க. யாரோடையும் ஒப்பிடவே முடியாது. விக்ரம் அவருடைய அனுபவம், அவர் வாழ்க்கை, அவர் வாழ்ந்த முறை எல்லாம் வித்தியாசம். ஆனால் துருவோட வாழ்க்கை வேறு. இப்போ தான் ஆரம்பிக்கும் போதே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடாதீங்க, ஒரு பெரிய பேர்டனத்துக்கு முன்னாடி வச்சிடாதீங்க, அவன் இன்னும் நிறைய தூரம் போகணும், தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்வியை தவறுங்கன்னு நான் அன்றைக்கே இந்த ஸ்டேஜ்லேயே சொன்னேன். அதை தான் துருவிட்டே சொல்கிறேன். ஹாவ் எ ஹியூஜ் ஸ்பேஸ், ரன். இந்த படத்தில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம். அண்ட் ரஜிஷா இஸ் எ வண்டர்ஃபுல் கேர்ள். என் பொண்ணு நேர்லியாக தான், என் பொண்ணு தான் அது. பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். எப்போவுமே ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். அண்ட் அமீர் சார் கூட நான் நிறைய பர்சனாகவே இன்ட்ராக்ட் பண்ணது இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு அவருக்கு சீனும் கிடையாது. ஆனால் ஒரு கேள்வி நான் வந்து ரொம்ப நாளாக பதில் சொல்லணும்னு நினைப்பேன், ஆனால் ஏன் அப்படின்னு விட்டுருவேன். நான் இன்றைக்கி அதை 2 முறை அது அவர் வாயிலே நானே கேட்டுட்டேன். வெற்றி பருத்தி வீரன் படத்தில் வந்து ஒரு என்னை கேட்டதா யோசிச்சதா சொன்னார். அது வந்து கம்யூனிகேஷன் ஆச்சா இல்லையான்லாம் தெரியல. நான் அதுக்கான பதில் சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன், அது மூட்டுப்பள்ளி வச்சிடலான்னு நினச்சேன். அவங்க என்னை கேட்டாங்க. என்னை கேட்ட நாள் வந்து வெயிலோட ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுங்க. அது 1.5 மாதம் அது கண்டினியூஸாக அங்கே ஷூட் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க நான் சொன்னேன், நான் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு கேப் வந்ததுன்னா நான் கேட்டுடுறேன் கதை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அடுத்த வாரம் உங்களை ஷூட்டிங்க்கு வர சொல்லிட்டாங்க, 2 மாதம் அங்கே வந்து இருக்கணுமான்னு சொன்னாங்க. என்னால் அது முடியாதுங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்கன்னு சொன்னேன். இதுதான் உண்மை. நான் இதை எங்கேயும் சொன்னதும் இல்லை, அவர் கேட்டதுனால, அவர் நிறைய இடத்துல சொன்னதுனால நான் பதில் சொல்ல வேண்டியிருந்தது. இதுதான் சார், வேறு எந்த உள்நோக்கமும் நான் கிடையாது. அண்ட் எழில், மாரியோட ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், மாரியோட வேகத்துக்கு ஓடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அது 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 வேறு மாதிரி ஒரு குதிரை, அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்த ஒரு கேரக்டர் வந்து, நான் இதுக்கு முன்னாடி இருந்த கேமராமேன் நான் பார்த்ததில்ல, எனக்கு தெரியாது. ஆனால் எழில் வந்து அந்த ஆரியை தூக்கி மேலே போட்டுக்கிட்டு ஓடுற அந்த வேகம் இருக்குல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு இந்த படத்தோட குவாலிட்டி வேறு லெவலுக்கு வந்துடணும். அவ்வளோ நான் மானிட்டர் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, திரையில் தான் பார்ப்பேன் இப்போ வரைக்கும். ஸோ அதனால் நான் என்னால் அங்கே அது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் அந்த வேகம், அந்த ஈடுபாடு பிரமிக்க வச்சுது. வாழ்த்துக்கள், நன்றி. அண்ட் மதன் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான், நல்ல நண்பர், நல்ல ரொம்ப நிறைய பேசுவார் சினிமா பற்றி. நிறைய ஆக்சுவலாக இப்போ உட்காந்துருக்காரு. அவரும் ஒரு இயக்குனரும் கூட. பயங்கரமாக சினிமாவை பற்றிய மிகப்பெரிய எண்ணங்களும் அதை எப்படி பண்ணணுங்கிற நிறைய டெக்னிக்ஸும் கற்று வச்சுருக்கிற ஒரு ஆள் இங்கே ரொம்ப சாதாரணமாக உட்காந்துருக்காரு. அடுத்து வர்ற காலங்களில் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசன்னா கொச்சினில் தான் நாங்கள்லாம் பார்த்துட்டீங்க, நிவாஸ் வரலையா அப்படிலாம் கேட்டாங்க நிறைய பேர் என்கிட்ட. இல்லைங்க வரல, ரொம்ப டயர்டாக இருந்து போயிட்டார். இல்லை வர வச்சுருக்கணும், நாங்கள் வர ட்ரை பண்ணோம், அவர் வரல. நான் அவ்வளோ பெரிய ஃபேன் வந்து கொச்சினில் இருக்குது. நான் பார்த்தேன், கண்கூட பார்த்தேன். தேங்க்யூ பிரசன்னா, யூ ஆர் அமேசிங், குட், தேங்க்யூ. அண்ட் எடிட்டர் சக்தி, நன்றி. நிறைய பேர் தெரியல எனக்கு, எங்கள் அண்ணன் இவர். நான் ரொம்ப வருஷமாக நான் சின்ன பையன்லேருந்து இவரை பார்த்துட்ருக்கேன்.
இல்லை சின்ன பையனா அந்த சினிமாவுக்கு வந்து சின்ன பையன் அப்படி சொன்னேங்க. சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன்னா நல்ல நண்பர். அப்புறம் அதித்தி, வண்டர்ஃபுல் பர்சன், எப்போவுமே சிரிச்ச முகத்தோடவே இருக்க ஒரு பர்சன். எனக்கு வந்து நான் ஷூட் போயிட்டு இருக்கும்போது அப்லாஸ் பற்றி சொன்னாங்க. அப்லாஸும் ஒரு ப்ரொடக்ஷன் தான் அது கோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த ஷூட்டிங்லேயே பார்க்கல. ஓ நீலம், ஓ அப்படியா, ஓ அப்லாஸ் வேறியா, அதுவே தெரியல வர. ஓ ஓகே ஓகே, நீலம் ஸ்டுடியோஸ். ஏன்னா நான் அவங்கள பேர் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததே இல்லை. கடைசி நாள் ஷூட் அது, இந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் அவங்கள ஸ்பாட்லேயே நான் பார்க்குறேன். நான் கேட்டேன், துருவிட்ட தான் கேட்டேன், இது யார் இது அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் அவங்க தான் ஒன்றும் அந்த ப்ரொடியூஸ். ஓ அப்படியா, ஓ எனக்கு தெரியல. நான் அப்புறம் அவங்களே வந்து பேசினாங்க. சச் அ வண்டர்ஃபுல் லேடி, தேங்க்யூ ஸோ மச். யாரை விட்டேன், மாஸ்டர். அவர் சொன்ன மாதிரி வெயிலில் இருந்து எனக்கு தெரியும். வெளில அவர் அவங்க அப்பாவுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்தார், அதுலேருந்து எனக்கு தெரியும். அவர்கிட்ட அவங்க அப்பா கிட்டே இருக்கிற அந்த குணம் இவர்கிட்டையும் இருக்குது. ஒரு ரிஸ்கியான ஷாட் வைப்பாங்க, வச்சுட்டு நம்மளையும் கூப்பிட்ருவாங்க. கூப்பிட்டுட்டு ஸ்பாட்டில் வந்து பண்ணலாம்ல, வேணாம்ல, பண்ணலாமா வேணாமான்னு ரெண்டுத்துக்கும் நடுப்பில் விட்டாங்க. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பண்ணிடுறாங்க. ஓகே பண்ணிட்டு வரப்பா அவர் அப்படின்வாங்க. இல்லை அதாவது நீங்கள் பண்ண வேணான்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் பண்ணணும். ஆனால் அது வந்து அது ஒரு ட்ராமாலாம் பண்ணி நம்மளை பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர். தேங்க்யூ. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிபடின்னு நினைக்கிறேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. டைரக்ஷன் சாரி, முக்கியமான ஆமாம் சாரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேன், உதவி கேமராமேன், எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இந்த படம் சாத்தியம் இல்லை. நான் அதை எப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்லிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எனக்கு என்னென்னா, அந்த பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப மாறிக்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கிறீங்க, நீங்கள் சமூகத்துக்குள்ளே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. இது எவ்வளவு அபத்தமான ஒரு கேள்வியாக இருந்ததுன்னு நான் பார்த்தேன். நான் கண்ணுக்கு தெரியாத சாமி, இல்லாத பேய், இது ரெண்டை பற்றியும் இங்கே நிறைய சினிமா வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. சாமியை யாரும் பார்த்ததும் கிடையாது, அதை பற்றி படம் எடுத்தால் கொண்டாடுறாங்க. பேய் அது இல்லவே இல்லை. ஏன்னா பேயை விட மனுஷன் ரொம்ப மோசம்னு நான் நினைக்கிறது. பேய் எந்த பேயினாலும் எந்த தொந்தரவும் கிடையாது. ஏன்னா பேய் பார்த்தீங்கன்னாக்க அதுவே ரொம்ப பயந்தது தான். ஏன்னா அது பகலில் வரவே வராது. நீங்கள் எந்த திரைப்படத்துலையும் பகலில் அது இரவில் மட்டும்தான் வரும். அதுவே ரொம்ப பயந்தது. அது பகலில் போனால் ஆளுங்க நிறையா இருப்பாங்கன்னு இவனுக்கு பயந்துட்டு ஓடிடும். இது ரெண்டை பற்றியும் படம் எடுக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய சாதி, அது ஏற்படுத்துகிற தீமைகள், அதனால் ஏற்பட்ட வலிகள், கொடுமைகளை ஒருத்தன் படம் எடுக்கக்கூடாதுன்ற கேள்வியை முன்வைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப அபத்தமாக இருக்குது. அவர் ஒரு படம் எடுக்கிறார், அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அந்த கருத்துக்கு உங்ககிட்ட எதிர்கருத்து இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். எடுக்கக்கூடாது, ஏன் எடுக்கிறீங்கன்ற கேள்வி ரொம்ப ஆபத்தானதாக நான் பார்க்குறேன். நான் இப்போது மாரியுடைய படங்கள், ரஞ்சித்துடைய படங்களை வந்து பொதுவெளியில் அரசியல் சார்ந்தவங்க கருத்து தெரிவிக்கிறாங்க, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்குறேன். நான் ஒன்று ரொம்ப நாளாக அடிச்சிட்டோம், அப்படியே அடி வாங்கிட்டே இருக்க வேண்டிய என்ன, திடீர்னு என்ன உங்களுக்கு எங்கேருந்துடா வருது இந்த தைரியம் அப்படின்ற கேள்வியாக இருக்கலாம். இல்லை நடந்து போச்சு, அதெல்லாம் ஏன் வெளியில் சொல்கிறேன், நாங்கள்லாம் பெரிய மனுஷனாகவே வாழ்ந்துட்டோம் இங்கே அப்படின்ற எண்ணமாகவும் இருக்கலாம். அது அரசியல் சார்ந்தவர்கள், அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கிறதா பார்க்குறேன். ஆனால் திரைத்துறையிலிருந்து வருகிற எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ரொம்ப அபத்தமாக பார்க்குறேன். அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் இந்த திரைப்படத்தை பற்றி பேசும்போது ஒரு பாடல் பாடி காமிக்கிறார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேவலமாகவும் குரூரமாகவும் பைசன் பைசன் பைசன், அது ஒரு பாய்சன், அந்த குரலே நாராசமாக இருக்குது. அதில் இது வேற. நான் கேட்குறேன், உங்ககிட்ட உண்மையிலே கருத்து இருந்ததுன்னா, அவர் ஒரு கருத்து வச்சுருக்காரு, அந்த மீடியாவை ஆர்ட்டாக அவர் எடுத்துகிட்டு வந்து அதன் மூலமாக ஒரு அரசியல் சொல்கிறார். உங்ககிட்ட கருத்து இருந்ததுன்னா நீயும் அதை ஆர்ட்டில் எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, அப்படித்தானே நீ சண்டை போடணும். அதை விட்டுவிட்டு ஒருத்தர் ஏன் எடுக்கிறான்ற கேள்வியை வந்து அவதூறு சொல்லக்கூடாது. அவர் சினிமாவின் மூலமாக ஒரு அரசியலை சொல்கிறாருன்னா நீயும் சினிமாவின் மூலமாக பதில் சொல்லு. அதுக்கு உங்ககிட்ட திராணி இல்லை, அதுக்கு உங்ககிட்ட வழி இல்லை, அந்த ஆட்பாமை உன்னால் பயன்படுத்த முடியலைன்னா அவதூறு சொல்லாத.
கேவலப்படுத்தாத, குறை சொல்லாத. அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதனால தான் நான் மாறி கூட இந்த விழாவுக்கும் கூட, ஏன்னா இதுக்கப்புறம் பைசனுக்காக இன்னொரு விழா நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஆமாம், எனக்கு தெரியல, நான் அங்கே இருக்கணும்னு தெரியல. அதனால நான் இங்கே வரணும்னு வந்து உங்ககிட்ட சந்தித்து பேசணும்னு நினச்சேன். ஒரு நல்ல திரைப்படம் என்பது வந்து தனக்கான ஆட்களை சேர்த்துக்கிறோம். அது எனக்கும் அமைஞ்சிருக்கு, ரஞ்சித்துக்கும் அமைஞ்சிருக்கு, இன்னும் திரைத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த எல்லா இயக்குநர்களுக்கும். அப்படி பைசன் வந்து அமைச்சிக்கிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது வந்து மாறி என்ற அந்த கேப்டன் வந்து அதுக்கான ஆட்களை சரியாக தேர்ந்தெடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். நான் இப்போ துருவ அந்த கேரக்டர்லேருந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட்டை மைண்டில் வச்சு பார்க்கவே முடியாது. அப்பாவை வந்து பசுபதியை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. வாத்தியார் கேரக்டருக்கு மதனை தாண்டி வேற ஒருத்தரை பார்க்க முடியலை. ஒளிப்பதிவுக்கு எழில் இல்லைன்னா யார் சிறப்பாக செஞ்சுருப்பா அப்படின்ற கேள்வி வருது. மியூசிக்கு நிவாஸ் இல்லைன்னா வேறு யார் பழைய மியூசிக் டைரக்டரான, இப்படி அது தனக்கான ஒரு நல்ல திரைப்படம் தனக்கானதை சேர்த்துக்கிறது அப்படின்னு தான் நான் உணர்றேன். நான் பொதுவாக ஒரு நல்ல திரைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம பாராட்டுவோம். ஆனால் பாராட்டுகிற எல்லோரோடும் பயணிப்புமா அப்படின்னா அது வாய்ப்பு குறைவு தான். ஆனால் இந்த படத்தை பார்த்ததுக்கு பின்னாடி எனக்கு ஒரு 3 பேரோட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. என்னோடய டைரக்ஷனில் வந்து கேமராமேன் எழிலோடையும் மியூசிக் டைரக்டர் நிவாஸோடையும் திலீப் சுப்பராயனோடையும் சேர்ந்து ஒரு படம் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன். இப்போ திலீப் பேசும்போது இங்கே சொன்னார், அவர் தான் அந்த மீசையெல்லாம் வச்சு அந்த பக்கம் லால் சாரோட தம்பியாக நடிச்சிருந்தது. அவரை அடிக்கிற காட்சி, அவர் ஃபைட் மாஸ்டர், அவருக்கு தெரியும்ல, அவர் பல பேரை பார்த்துருப்பார். அவர் வந்து நின்றுட்டு ஒரு மாறி சொன்னாப்புல, இங்கே இந்த கட்டை இருக்குது, இந்த இருக்குது சார் கட்டை, இதை எடுத்துடுங்க. ஏங்க கட்டையை கரெக்டாக வைங்க, எந்த கட்டைங்கன்னு. இல்லை சார் டம்மி தான் சார். இல்லைங்க நீங்கள் சொல்கிறீங்க, டேர்ன் பண்ணி நிற்கிறேன், நான் திரும்பி எடுக்கிறது எந்த கட்டைன்னு எனக்கு வைக்கிற இடத்த காட்டுங்க, வேறு கட்டை நீங்கள் ஒரிஜினல் கட்டையை எடுத்து. அல்ல சார் அதெல்லாம் சமாளிச்சிடலாம் சார். இல்லைங்க உங்களுக்கு என்னையே தெரியாது, அதனால சொல்கிறேன், நான் எடுத்து வேகமாக பார்த்துக்கலாம் சார். டம்மி தான், ஆனால் கரெக்டாக டம்மியை நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் கொஞ்சம் சார் டைரக்டருக்கு டென்ஷனாக இருந்தாங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் மாற்றி விட்டுருவாங்கல்லன்னு, அதனால் திரும்ப ஒரு இடம் பார்த்துக்கிட்டேன் கட்டையை. நான் கட்டையை எடுத்து அடித்தா ஷார்ட் நல்லா வந்திருக்கு. மாறி சிரிச்சுட்டு மாறிட்டு அது மாதிரி சொல்கிறாப்புல, சார் எல்லாரையும் படுத்திட்டாப்புல சார் இந்த மாஸ்டர், விடாதீங்க சார். நான் வந்து திலீப்பே பார்க்குறேன் தான், அப்படியே இருக்காப்புல, கண்ணு லேசாக கலங்கியிருக்கு. ஆனால் என்னடா இவ்வளோ பேர் முன்னாடி. திலீப் நீங்கள் சொன்னதுனால தான் நான் சொல்கிறேன், இல்லைனா சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே நிற்கிறாப்புல தான் இவர். ஒன்று அது ஒரு சின்ன மிஸ் ஆயிடுச்சு சார், ஒரு 1 more போகலாம் சார் அப்படின்னா ஒரு 1 more போகலான்னு உடனே நான் ஏங்க வேணாங்கன்னு. இப்போ முதல்ல இருந்த திலீப்போட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இல்லை நான் கேட்டேன், இல்லை திலீப் நான் வேணா சும்மா சீட் பண்ணவான்னு. பரவாயில்ல சார் அடிங்க சார். அது ரொம்ப நான் சொல்லி மாறிட்ட மாதிரி, எதாக இருந்தாலும் இதிலே முடிச்சிருங்க, 3ஆவதுலாம் போனால் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு. அப்படி நடந்தது. மாஸ்டரோட அசிஸ்டண்ட் பக்கத்தில் இருந்து இப்படி பார்க்குறாங்க எல்லாருக்குமே. இவர் அந்த ஷாட்டு முடிஞ்சிருச்சு, திரும்ப மாறி கூப்பிட்டு, அங்கே பாருங்கள் அசிஸ்டண்ட் பூரா எப்படி சிரிக்கிறாங்க பாருங்கள் உள்ளுக்குள்ளே அப்படின்னு பூரா மறைஞ்சு சிரிச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸாக இருந்திருக்கு, வச்சு செஞ்சுருக்காப்புல அவர். அதனால் ஆனால் அதுக்கு பதிலுக்கு திலீப் என்னை ஒன்று வச்சு பண்ணிட்டார். அந்த பாம் அது வெடிச்சது இருக்கு இல்லையா, என் பக்கத்தில் இப்படி தான் வெடிச்சிச்சு. ஆமாம், திலீப் பார்த்த வேலை தான் அது. ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டாப்புல. ஆனால் அதை வெடித்த உடனே திரும்ப உள்ள பாய்ஸ் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, ரொம்ப சேவ் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னை ரொம்ப நம்பினாங்க, அவங்க வாழ்க்கையை என்கிட்ட கொடுத்தாங்க. அது துருவாக இருக்கட்டும், நிவாஸாக இருக்கட்டும், எழிலாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், என்னோடய ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், என்னோட நடிகர்கள் ரதிஷாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பொதுவாக என்ன அப்படின்னா, எனக்கு பெரிய ப்ரெஷரே இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம், ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை.
ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல, இது வந்து ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தில் நடிச்சிட்டு இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸ்லையும் அது இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும். இந்த ப்ரொடியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது, என்னோட நடிகர்களை பார்க்கும்போது பயமாக இருக்கும். அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம், அந்த படம் ஹிட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்பிட்டு நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் டே இது எவ்வளோ கஷ்டம், இது நல்லா வந்தால் தாண்டா அந்த படம் நல்லா வரும், நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது, நீ நம்பி உழைச்சாதான் நல்லா வரும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம். அது முக்கியமாக சொல்லணும், துருவோட முதலேருந்து அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா துருவ் வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்ன துருவிட்ட, துருவ் நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது, அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன். மோஸ்ட்டு ரஞ்சித் நாடு கூட சொன்னேன், நான் இந்த படம் பண்ண வேண்டாம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. நிறைய உழைப்பை கேட்கும் போல இருக்குது. கூட இருக்கவங்கலாம் நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில. சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போதே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவும் நம்மகிட்ட இருக்க அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்கள்ட்ட வேலை வாங்குறது ஒரு சிக்கலாக தான் இருக்குது. பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது. இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோட எமோஷ்னல், என்னோட பொலிட்டிக்கல், இதுக்குள்ளே என்னோட விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடூரமான உழைப்பும் தேவைப்படுது. இது எப்படி நான் ஆர்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது, இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா, இடையில ஏதாவது கான்ஃப்ளிக்ட் வந்துட்டா ஒருத்தரோட வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. அப்போ ரஞ்சித் சொன்னார் இதை பண்ணுறா அப்படின்னா முடியும் பண்ணுன்னு சொன்னார். அப்போ துருவத்தை நான் சந்திச்சு சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், பட் ஆனால் ஒரே விஷயந்தான், முழுசாக நீங்கள் நம்பணும். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும். அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான். நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பாங்க, நீங்கள் நம்பணும். ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன், அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது, அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பினா நீங்கள் வரலாம், இல்லைனா இந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். 2 வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல. அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட ட்ராவல். அந்த நம்பிக்கை இல்லைனா அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது. ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றியின் மூலமாக உணர்றேன். இந்த படம் முழுக்க என்னை எல்லாரும் நம்பினதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட்புட்டு, இந்த படத்தோட மாரி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் இது பெஸ்ட்டாக இருக்குது, அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது, அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இடத்துல இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு நான் யோசித்தேன் அப்படின்னா, எனக்கே வந்து அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரே ஒரு காரணம், என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க. முழுக்க என்னோட வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஜட்ஜ்மெண்ட், அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, ஒருத்தன் முழுசாக நம்பும்போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம். தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நிறைய கிராமங்கள்லேருந்து கபடி பசங்க வந்தாங்க, நிறைய பேர் நடித்தாங்க, நிறைய பேர் ராத்திரி பகலாக எங்க கூட ட்ராவல் ஆனாங்க. அத்தனை பேர்த்துக்குமே நன்றி. ஏன்னா இது அத்தனையும் செட் பண்ணது கணேசன் தான். இந்த படம் நடக்கிறதுக்கான காரணத்தில் நான் வந்து முழுசாக நம்பினது கணேசன் இருக்காருன்னு சொல்லிட்டு தான். கணேசனை வந்து முழுசாக இந்த பசங்களெல்லாம் செட் பண்ணி அவங்கள நம்பி அவங்களுக்கு அக்கௌண்ட் செட் பண்ணி எல்லா வேலையும் பார்த்து கொடுத்து, துருவ் வந்து அவங்களோட உழைப்பையும் அவங்களோட முழிப்பையும் பார்த்துட்டு தான் துருவுக்கு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ பசங்க இவ்வளோ வேகமாக வேலை செய்கிறானுங்க, விடிய முழிக்கிறானுங்க, கபடி விளையாடுறானுங்க, காலையில் சாதாரணமாக டயட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானுங்க, மறுபடியும் எடுபடி வேலையெல்லாம் பார்க்குறானுங்க, திருப்பி இப்போ கூப்பிட்டா ஸ்பாட்டில் போய் கபடி விளையாடுறானுங்க. இது எல்லாத்தையும் பார்த்து தான் துருவுக்கு உழைப்பினோட ருசி தட்டி இவ்வளோ உழைப்பில் இவ்வளோ ருசி இருக்கான்னு கண்டுபிடிச்சி அவன் பயங்கரமாக உழைக்க ஆரம்பித்தான். அந்த உழைப்போட வெற்றி தான் இந்த படத்துக்கோட மிகப்பெரிய பலமாக இருந்துச்சு. அவன் துருவுக்கு உழைப்போட ருசியை சொல்லிக் கொடுத்த எங்கள் ஊர் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு ஆக்டிங்கு, நான் சொல்லிக் கொடுத்தது அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் சொல்லிக் கொடுத்த எல்லாமே சினிமாவை ஒரு சினிமாவுக்கு நீ தயாராகனா அவனோட மனசை எப்படி அவனோட மனசை பக்குவப்படுத்தினேன். ஆனால் அதுக்கு ருசி நாக்கில் நான் தடவவே இல்லை. அதை தடவுனது ஃபுல்லாக என் ஊருக்காரங்க தான். சுற்றி எல்லாரும் டெய்லி உட்காந்து அவனுக்கு தடவை விட்டுட்டே இருந்தாங்க. அவனும் நாக்கை சொட்டாங்கி போட்டு என்னை வந்துக்கிட்டே வைப்பான், சார் நான் அது பண்ணுறேன் சார் இது பண்ணுறேன் சார்னு சொல்லி. அவனுக்கு பெரிய பலத்தை கொடுத்த திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க எல்லா கிராமத்து எல்லா கபடி பிளேயருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ஸ்டேட் பிளேயர்ஸ், கபடி பிளேயர்ஸ், அந்த பிரபஞ்சன் டீமு, நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருமே என்னைய தெரியாத நேஷ்னல் கபடி பிளேயர் கூட ஸ்பாட்டில் இவன் தான் டைரக்டர், இவன் வேலை பார்க்குறான், இவன் ஒரு டைப்பாக தான் அலையான்னு சொல்லி என்னை நம்பி வெயிலில் கிரவுண்டில் விளாண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவங்களாம் மேட்டில் ஆடுறவங்க, அவங்க வந்து வெறும் தரையில் விளையாண்டு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படத்தோட வெற்றியில் உங்கள் கண்ணுக்கு தெரியாத, உங்கள் கண்ணுக்கு தென்படாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அத்தனை பேர் உழைப்பு சொல்லி மாளாது. ஏன்னா எல்லாரும் சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்கு துருவோட உழைப்பு தெரியும், என்னோட உழைப்பு தெரியும், எங்கள் டீமோட உழைப்பு தெரியும். ஆனால் இது அத்தனையும் தாண்டி பெரிய உழைப்பை போட்டது கண்ணுக்கு தெரியாத நிறைய இளைஞர்கள் தான். நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, ராத்திரி பகலாக வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க அத்தனை பேர்த்துக்கும் எங்கள் டீம் சார்பாகவும் ரஞ்சித் அண்ணன் சார்பாகவும் நீரன் சுரேஷ் சார்பாகவும் நன்றி சொல்லிக்கிறேன். மொத்தமாக நன்றி சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அப்போ ஹரிதா நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே
மாரி செல்வராஜ், அழகம்பெருமாள் சார் வந்து எப்படி சொல்கிறது, தம்பி ஒரு மெசேஜ் அனுப்புவார் தம்பின்னு சொல்லி, சார் வாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட் வாங்க சார், அவ்வளோதான். அப்படி தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆகும். இனி ரொம்ப நம்பக்கூடிய ஆள் அவரும் இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணி கொடுத்து நல்லா பண்ணி கொடுத்தாரு. அழகம்பெருமாள் சாருக்கு நன்றி. இன்னொரு டீம் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, நடிகர்கள் எல்லாரும் சொல்லிட்டு நினைக்கிறேன், யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சாண்டி மாஸ்டரா நடிகர் லிஸ்ட்டில் வராது. சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் என்ன சொல்கிறது, ப்ரொமோஷனுக்கு மட்டும் நான் கபடி டான்ஸ் எடுத்தோம், அதை போட்டு திரும்ப போட்டு வளைச்சி ஆட வச்சார். அவன் கபடியே பரவாயில்ல இதுக்கு அப்படின்னு சென்ஸுக்கு போயிட்டான். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சுன்னு சொன்னால் ப்ரொமோஷன் ஷூட்டிங் தான் நாங்கள் அதிகமாக பண்ணோம். ஆனால் அந்த பாட்டெலாம் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சந்தோஷம். சாண்டி மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா என்னை ரொம்ப நம்புவார், அந்த விஷுவல்ஸ் கொண்டு வந்தார், ரொம்ப நன்றி. கடைசி என்னோடய டீம் நிவாஸ் பிரசன்னா, வெள்ளை ஓனாய் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தாப்புல தலைவர், இனி பார்க்க திருநெல்வேலிக்கு. ஏன்னா அவருக்கும் திருநெல்வேலி தான், அதாவது அவருக்கு திருநெல்வேலி தான், எனக்கும் திருநெல்வேலி தான். ஆனால் எப்படி தான் வந்தார் அவர் வந்து நான் என்னமோ ஜம்மு காஷ்மீரில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அவர் வந்து அந்த புதுசாக அந்த ஊருக்கு வந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தார். அப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் எங்கே போயிட்டு வந்தேன் காலையிலேருந்து அப்படின்னு கேட்டேன். காலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியா, இந்த 3 ஊரில் இருக்க கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு நைட்டு ஸ்பாட்டுக்கு வந்தாப்புல. என் லைஃப்லேயே இப்படி இந்த வயசில் என் கூட பழகவே ஆள்கிட்ட இவ்வளோ கோயிலுக்கு போன ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. அப்போ தான் சின்னதாக டவுட் வந்துச்சு எனக்கு, இது சாத்தியமாகுமா, இவ்வளோ சாமி கும்பிட்டு வந்துருக்காப்புலையே அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், சார் உங்களுக்கு தான் சார் வேண்டிட்டு வந்தேன்னு சொன்னாப்புல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் நாள் ஒரு ஸ்டூடியோவுக்கு போனேன். இல்லை நிவாஸை பற்றி ஒரு விஷுவல் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட் நாள் ஸ்டூடியோவுக்கு போனால் நல்லா கம்மன்னு என்ன சொல்கிறது, தெய்வீகமாக இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப அமைதியாக ஆரம்பிக்கலாமா சார்னு சொல்லி ஆரம்பிச்சு, நம்ம பழைய சினிமாலாம் பார்ப்போம்ல, லைட்டாக ஹார்மோனியத்தை டச் பண்ணுவாங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸு, டிங் டிங் அப்படி தான் அந்த பாட்டுகள் ஆரம்பித்தோம். இப்போ டிங் சொல்லி நம்ம எப்போ படத்தை முடிக்கிறதுன்னு சொல்லி, ஏன்னா அவனுக்கு எப்படி நீ இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பித்தேன். அவனோட காதல் கதையை அவனை எப்படி பழகுதுன்னு தெரியல, அவனோட காதல் கதைகள், அவனோட ஊர் கதைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு, அந்த ஆள் ஜாலியான ஆள் தான் போல், நாம தான் சீரியஸாக நினச்சிட்டோம்னு சொல்லி என்னை ஜாலியாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் சண்டைலாம் போட ஆரம்பித்து 2 பேரும் ஒன்றா சுற்ற ஆரம்பித்து அந்த பாடல்கள் நடந்துச்சு. நிவாஸ்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, நிவாஸ் நிறைய அவார்டு வாங்கியிருக்கான் என்கிட்ட. அந்த அவார்டு வாங்கிட்டு அந்த அவார்டு வாங்கினது தெரியாமல் மறுநாள் காலையில் புதுசாக அவார்டு கேட்பான், சார் வேலை சார் ஏன்னா நேற்றான அவார்டு கொடுத்தேன் அப்படிம்பேன். காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக மெசேஜ் பண்ணுவான், ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணுவான். நைட்டு அவார்டு கொடுத்துருப்பேன், காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வரும், எடுத்து பார்த்தா லவ் யூ சார், லவ் யூன்னு 3 மெசேஜ் இருக்கும். நிவாஸ் வந்து கற்றுக்கிட்டது ஒன்று தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் நிவாஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு வெறி இருக்குது. இசை வந்து சந்தோஷ் எனக்கு சொல்லியிருக்காரு, தலைவா அவன்கிட்ட நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவன் எப்படிப்பட்ட உங்களுக்கு அவங்க செட் ஆவானான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக அவனுக்குள்ளே பயங்கரமான ஒரு மியூசிக் சென்ஸ் இருக்குது, அவன் பயங்கரமான ஆள் தலைவா, அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனால் அவன்கிட்ட எப்படி பழகுவான்னு எனக்கு தெரியல, இதை மட்டும் தான் சொன்னார். அப்படி பயங்கரமான மியூசிக் சென்ஸில் ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கள ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ பெருசாக அவன் மாற்றுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் முழுசாக என்னைய லவ் பண்ண ஆரம்பித்து என்னோட ஆர்ட் ஃபார்முக்கு மரியாதை கொடுத்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சு, என்ன சொல்கிறது, எப்படியாவது என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னைய வந்து அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறத. அவங்க 50 ஐ லவ் யூ அனுப்பியிருப்பா, நான் ஐ லவ் யூ இப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை. இப்போ சொல்கிறேன் நிவாஸ், ஐ லவ் யூ, ஓகேங்களா. நான் அனுப்பாமலே இருந்தேன், என் ஒய்ஃப் திட்டிக்கிட்டே இருக்கும், ஒரு மனுஷன் உன்னை நம்பி இவ்வளோ ஐ லவ் யூ அனுப்பி வைக்கலாம், நீ என்னன்னா ஓவராக பெரிய இவர் மாதிரி ஒன்றுமே அனுப்ப மாட்டேன். இதே வந்து சந்தோஷ் நாராயணனோ இல்லை வந்து ரகுமான் சாரோ அனுப்பியிருந்தா நீ இப்போ விட்டுருப்பியான்னு கேட்டேன். நான் சொன்ன அவர்கிட்ட, இல்லை அந்த ஐ லவ் யூ நான் திருப்பி அனுப்புனேன் அப்படின்னா திருப்பி அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டான், அவன் அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். நிவாஸோட அம்மா அப்பா சொல்லி ஆகணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஃபஸ்ட் நாள் நிவாஸ் வீட்டுக்கு போயிருக்கும்போது நிவாஸோட அம்மா அப்பா என் கையில் பிடிச்சிட்டு சொன்ன முதல் வார்த்தையை மறக்கவே முடியாது, ஏன்பா இங்கே வந்த, சந்தோஷம்னா என்ன, வாழை படத்தில் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்காப்பா, எதுக்குப்பா இங்கே வந்த நீங்கள் அப்படின்னு. ஏம்மா தோசை சாப்பிட்டு போயாப்பா அப்படின்னா, அது சொன்னேன், அம்மா
இல்லைம்மா நிவாஸ் தாம்மா இல்லைப்பா. அப்போ கடைசி நாள் ஆடியோ லான்ச்லாம் முடிச்சுட்டு ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு அதே மாதிரி கையை பிடிச்சி சொன்னார், எப்பா இன்னொரு முறை நீ என் வீட்டுக்கு வரணும்பா, நிவாஸ் கூட இன்னொரு படம் பண்ணும்பான்னு சொன்னார். நிச்சயமாக நிவாஸ் கூட நான் இன்னொரு படம் பண்ணுவேன். இன்னொரு படம் இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நிவாஸ் கூட படம் பண்ணுவேன். ஏன்னா நிவாஸ் என் சோல், என்னோட ஏதோ வகையில் நிவாஸை நான் பயங்கரமாக நேசிக்கிறேன். அதுக்கு காரணம் நிவாஸ் வந்து என்னோட என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நான் நிறைய அவார்டு கொடுத்து ஒருத்தர் நீ நேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அது நிவாஸ் மட்டும்தான். நான் 2 அவார்டு கொடுக்கும்போதே படம் சைக்கொண்டு போயிடுவாங்க பாதி பேர். நான் என்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி இனி இப்போவும் நேசிக்கிட்டு இருக்க ஆன்மான்னா அது நிவாஸ் பர்சன் தான். நிச்சயமாக அவன் பெரிய உயரத்துக்கு போவார். ஏன்னா அந்த இடம் காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசும்போது சொல்லுவான், ஏன் சார் நான் போக முடியாது சார், போக முடியாது சார்னு சொல்லி. நான் போகிற இடத்துல எல்லா இதுலேயுமே எல்லா மீடியாவிலையுமே முதல்ல பார்ப்பேன், நிவாஸ் பேர் இருக்கான்னு பார்ப்பேன். நிவாஸ் பிரசன்னாவுக்கு வாழ்த்து போட்டிருப்பாங்க, நிவாஸ்னு போட ஆரம்பித்தாங்க. இந்த படம் ஹிட் அடைஞ்சதை விட இந்த படம் தொடக்க இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிவாஸ்னு சொல்ல ஒரு மாதிரி நம்ம இந்த பாஷா படத்தில் ரஜினி சார் முதல் குத்துவிளக்கு ஏற்றி வைப்பார்ல, அது மாதிரி முதல் குத்துவிளக்கை வந்து மியூசிக்கில் ஏற்றி வச்சோம். லவ் யூ நிவாஸ், நீ கண்டிப்பாக உனக்காக தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு நினச்சதே உன்னை பற்றி மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய இடங்களில் உன்னை பற்றி பேசலை. அதுக்கான காரணம் என்னை நிறைய கேள்வி வேறு மாதிரி கேள்வியில் கேட்டாங்க. நிவாஸ் த ஜெம், அவன் வந்து ஒரு பெரிய லெஜெண்டாவுக்கான எல்லா தகுதியும் திறமையும் ஒரு பயங்கரமான ஒரு லவ்வபுள் ஆன்மா, காதலால் நிரம்பி இருக்கிற ஒரு ஆன்மா. பெண்களை எவ்வளோக்குள்ள காதலிப்பானோ அதே அளவுக்கு ஆண்களையும் காதலிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆன்மா. ரொம்ப நன்றி நிவாஸ். இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, பரியேறும் பெருமாள்னு ஒன்று நாங்கள் ஆரம்பித்து ரெண்டு பேரும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகி திருப்பி 2 பேரும் இதே சந்தோஷத்தோடு, இதே சிரிப்போடு, இதே முத்தங்களோட திருப்பி ஒரு மேடையை பகிர்ந்து திருப்பி 2 பேரும் சக்ஸஸ் ஹிட்டு கொடுத்துட்டு 2 பேரும் ஜாலியாக இருக்கோம். அப்படின்னா எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒன்று இந்த லவ் மட்டும்தான். இந்த பெரும் உழைப்பையும் வந்து நான் வந்து செய்வதற்கு ஊக்கமாக இருந்ததுக்கான காரணம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு, ரஞ்சித் அண்ணா நம்புகிறாரு, அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. நான் ராம்சாருக்கு அப்புறம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரே ஆள் ரஞ்சித் அண்ணா கிட்ட தான். ராம்சார்ட்ட எப்போவுமே 24 மணி நேரம் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவேன். அதே மாதிரி ரஞ்சித் அண்ணாட்டு நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்பட ஆரம்பித்தேன். இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆனது தான் மாரி செல்வராஜ். அப்படி ஒரு நல்ல பேர் வாங்கிக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரியேறும் பெருமாளுக்கு லவி சொன்னார், இந்த படத்துக்கும் லவி சொன்னார், என்னுடைய எல்லா படத்துக்கும் சொல்லுவார், என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார். அந்த அன்பை பாதுகாப்பதற்காகவே நான் தொடர்ந்து என்கிட்ட இருக்க சில விஷயங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிண்ணா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இது சரியாக முடிஞ்சிடுமான்னு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம பரியேறும் பெருமாளுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்றோம். இது நீளத்துக்கும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இது ஒரு முக்கியமான படமாகவும் நம்மளோட ஆகச்சிறந்த படமாகவும் இது இருக்குன்னு ஆசைப்பட்டேன். அது ஒவ்வொரு நாளும் பெரிய பயத்தை கொடுத்துச்சு, பதட்டத்தை கொடுத்துச்சு. எப்படி இப்போ துருவுக்கு முன்னாடி விக்ரம் சார் அப்படிங்கிற ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு முன்னாடி எப்போவுமே ரஞ்சித் அண்ணா, ராம் சார்னு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இவன் நம்பிக்கை நம்ம காப்பாற்றுவோமான்னு சொல்லி. இந்த படத்தோட வெற்றியை நான் எப்படி பார்க்குறேன்னா, முழுக்க நாங்கள் 2 பேருமே இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது எங்களை விளையாட வைத்த சந்தோஷமாக உங்கள் முன்னாடி சிரிக்க வச்ச வெற்றி தான் தான் பார்க்குறாங்க. 2 பேருமே மை மறந்து இருக்கோம். அப்படின்னா அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த தமிழ் மக்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இந்த சந்தோஷம் முழுக்க தமிழ் மக்களால் கொடுக்கப்பட்டது. 2 பேரை பற்றி நீங்கள் கான்ஃப்ளிக்டாக பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த 2 பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறதும் மட்டும் தமிழ் மக்கள் தான். இந்த 2 பேரை மட்டும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் மாரி செல்வராஜ் பேசிகிட்டே இருப்பீங்க. ஆனால் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த நேசிப்புக்காக தொடர்ந்து உண்மையாக இருக்கணும் 2 பேரும் முடிவு பண்ணுறோம். 2 பேரும் அதுக்காக வேலை செஞ்சுட்டே இருக்கோம். ரஞ்சித் அண்ணா லவ் யூ. ரொம்ப பைசன் படத்தில் மாரியோட துணை நின்ற டெக்னீஷியன்ஸ், ஆக்டர் அண்டு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றி. ஏன்னா இவ்வளோ பெரிய வெற்றியை மாரியோடு சேர்ந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து பெற்றிருக்கிறீங்க. இது வந்து பாசிபிளே கிடையாது. ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியாக நான் இதை பார்க்குறேன். நான் உண்மையிலேயே வந்து நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வெற்றியின் மூலமாக. காரணம் என்னென்னா, வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது. வெற்றி வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது. இங்கே பல இயக்குநர்கள் இருக்காங்க. இப்போ அமீரண்ணா கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். அண்டு வந்து பசுபதியான ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான். ஸோ வந்து ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது,
அந்த வெற்றி கிடைக்கும், அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது, அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில் சில என்ன சொல்கிறது உழைப்பு இருக்கும். சில விஷயங்களை நம்புவாங்க. சில பேர் ரொம்ப என்ன சொல்கிறது க்ரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி, இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடுன்னு சொல்லிட்டு வந்து நம்புவாங்க. பட்டு நான் வந்து சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்பை நான் பேசி படமாக எடுத்து இங்கே ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை இங்கே இருக்க தான் செஞ்சது, எனக்கு இருக்க தான் செஞ்சது. பட் ஆனால் வந்து துணிஞ்சி படம் எடுத்துகிட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன் நான். ஸோ அந்த வந்ததில் இருந்த இப்போ யாராவது என்கிட்ட வந்து என்ன படம் எடுப்பேன்னு கேட்டால் இருக்கிற திடீர்னு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு பதட்டம் தொற்றிக்கும் எனக்கு. இதை பற்றி இவங்ககிட்ட பேசலாமா, இவங்க என்ன நினைப்பாங்க, இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்களா, இல்லை இதை வந்து எப்படி இதை உணர்வாங்க. நான் படம் தான் எடுக்க போகிறேன், தப்பான வேலை செய்ய போகிறதில்ல. அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து இந்த சமூகத்துக்கு வந்து தவறான கருத்தை வந்து நம்ம சொல்ல போகிறதில்ல. இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு 75 ஆண்டுகள சினிமா வரலாற்றில் பேசப்படாத மக்களை பற்றி பேச போகிறோம். ஆனால் நமக்கு ஏன் பதட்டம் வருது? நம்ம கரெக்டாக தானே வந்து வேலை செய்கிறோம், கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தை தானே நம்ம சொல்ல போகிறோம். ஆனால் ஏன் எனக்கு பதட்டம் தொட்டிக்குது? ஏன் ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை. பட் ஆனால் வந்து அது ஏன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பொதுவாக கிராமப்புறங்களில் வசிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாக தெரிஞ்சிடும். இது ஒரு ஊர் காலனின்னு ரெண்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறப்போ ஒரு பொதுவில் இருக்கிற ஒரு பொருளை வந்து பங்கு போடுறதில்ல, இல்லை உரிமை கோர்றதில்ல, எப்போவுமே வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ மாரி செல்வராஜ் அப்படி ஒரு காலனிலேருந்து வந்திருக்கிறான்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருந்து ஒரு காலனியில் வந்து யார்கிட்ட எதை பேச போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. யார்கிட்ட எதை பேச போகிறோம்? இப்போ வந்து இப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் எங்கே கேட்குறேன்னா பொதுவில் கேட்குறேன். பொது என்பது என்னென்னா இங்கே வந்து ஒரு ஊராக இருக்குது. ஊரில் வந்து பல தரப்பட்ட சாதிகள் வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு நான் என்னுடைய உரிமை கேட்குறப்ப ஃபஸ்ட்டு என்னவா தோணுன்னா வந்து நீ எதுக்கு இங்கே வந்து கேட்குற, நீ வந்து இங்கே வந்து பேசலாமா, உனக்கு இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கிறோம், நீ அங்கே ஒழுங்காக இருந்துடலாம்ல, நீ எதுக்கு இங்கே வந்து இதை பேசி பிரச்சனையாக மாற்றுற, இது பிரச்சனையாக பேசலைன்னா இவ்வளோ நாள் நம்ம எல்லாரும் வந்து நல்லா ஜாலியாக சந்தோஷமாக தானே இருந்தோம். நீ அங்கே இருக்கிற, நான் இங்கே இருக்கிறேன், நீ கோயில் திருவிழாவுக்கு வரையா, நீ அங்கே இரு, நீ வரையா, இது வந்து இதை பார்த்துக்கோ. ஊர் பொது கிணத்துல வந்து நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இல்லை ஊர் குளத்தில் வந்து உனக்கு உரிமை கிடையாது, ஊர் பொது சொத்தில் உனக்கு வந்து உனக்கு உரிமை கிடையாது. நான் உரிமைன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கேன், அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது எப்படி நீ வந்து கேட்கலாம்? இத்தனை நாள் உனக்கு வந்து இது வந்து நான் கொடுக்கவே இல்லையே, நீ எப்படி இவ்வளோ நாள் கலாச்சாரத்தை ஒரு பண்பாடை நீ எப்படி வந்து மீற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் உருவாகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். கிட்டத்தட்ட இதே மனநிலை தான் நான் சினிமாவில் வந்து இங்கே வந்து படம் எடுக்கிறப்போ, கதை சொல்கிறப்போ, என்னுடைய நான் இப்படி ஒரு படம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறப்போ, அந்த டைமில் ஊரில் ஒரு பொதுவில் பங்கு கோர்றதுக்கான ஒரு உரிமையை கேட்குறப்போ எனக்கு நிகழ்ந்த, இல்லை என்னுடைய முன்னோர்களுக்கு நிகழ்ந்த, என்னுடைய பகுதியில் மக்களுக்கு நிகழ்ந்த அந்த பதட்டம் எனக்கு இந்த சினிமாவில் எனக்கு உண்டாச்சு. அது என்ன நல்ல விஷயம் நடந்ததுன்னா, ஒரு குரல் இருக்கிற இடத்துல இன்னொரு குரல் ஓப்பன் ஆச்சு. அது ரொம்ப எனக்கு வந்து கொஞ்சம் பாரம் குறைஞ்சிது. பரவாயில்ல, ஒருத்தனை திட்டுறதுல இன்னொருத்தர் திட்டு வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் வந்து வெற்றி சார் ஒரு படம் எடுத்துட்டாரு, அசுரன்னு சொல்லிட்டு. ஸோ 3 பேரை திட்டமாக மாறிடுச்சு. பயங்கரமாக இருந்தது. எப்பவுமே என் ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கும் திட்டுற இடத்துல. அப்புறம் வந்து மாரி செல்வராஜ் ஃபோட்டோ வந்தது. அப்புறம் படம் பார்த்தா வெற்றி சார் வந்து நின்ட்டார். 3 ஃபோட்டோ எங்கே பார்த்தாலும். அந்த 3 ஃபோட்டோவை வந்து இப்போ வரைக்கும் திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ காந்தாரா, இப்போ எப்பவுமே பெரிய படங்கள் வந்து வெற்றி அடைஞ்ச உடனே வந்து தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்து தமிழ் சினிமா வழியாத்த 3 இயக்குநர்கள் ஃபோட்டோ வந்துடும். ஏன்னா டே 300 படம் எடுக்கிறாங்க தமிழ் சினிமாவில் ஒரு வருஷத்துக்கு. எவ்வளோ 300-400 படங்கள் எடுக்கிறாங்க. நான் ஒரு படம் 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இயக்குறேன். ஓகேவா? மாரி செல்வராஜ் இது வரைக்கும் 5 படம் தான் இயக்கியிருக்கிறான். வெற்றி சார் ஒரு 7 படம் அவரும் அந்த மாதிரி தான் இயக்கியிருக்காருன்னு வச்சிங்களேன். அவரும் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு படம் தான் இயக்குறாரு. ஆனால் கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 600 படங்கள் வந்திருக்கும். 600 படங்கள் எத்தனை இயக்குனர்கள் இயக்கியிருப்பாங்க?
அத்தனை இயக்குநர்களுக்கு இந்த தமிழ் சினிமாவை உயர்த்துவதற்கு அவங்களுக்கு எந்த பங்குமே கிடையாதா? அத்தனை தமிழ் சினிமா இயக்குநர்களும் வந்து இங்கே வந்து யார் அவங்க படமே பண்ணலையா அவங்க? அப்போ அவங்க தமிழ் சினிமாவை ஏன் உயர்த்துவதற்காக எந்த படமும் இயக்கலையா? அப்போ வந்து ஒரு படம் வெற்றி அடைஞ்சவனே வந்து தமிழ் சினிமா சீரழித்தவர்கள் 3 பேர்னா மொத்தமே 10 வருஷத்துல நான் 7 படம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த 7 படத்துல தமிழ் சினிமா சீரழிஞ்சிச்சா? அப்போ மற்ற இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை நீங்கள் தமிழ் ரசிகர்கள் என்ன பண்ணிருக்கீங்க? இங்கிருந்து மற்ற என்ன பண்ணுறீங்க? நீங்கள் ஓட வைக்கலாம்ல எல்லா படத்தையும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த நரேட்டிவ் வந்து உடனே செட் பண்ணுறது. இன்னொன்று ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையை பிரயோகம் பயன்படுத்துகிறாங்க, அமுக்கிட்டாங்க பெருக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை! இந்த இந்திய சமூகத்தில் இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் என்னுடைய சகோதரன் இன்னைக்கு வந்து தீபாவளி கொண்டாட்டு இருக்கிற ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஊரில் வந்து அவ்வளோ பேர் அடிச்சு உடச்சிருக்காங்க. உங்கள் கண்ணை திறந்து பார்க்க மாட்டீங்களா நான் கேட்குறேன். எல்லாரும் தீபாவளிக்கு ஊருக்கு தானே போனீங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்க கேஸ்டால் பிரிஞ்சிருக்கிற 2 பிரிவை நீங்கள் பார்க்கவே இல்லையா? இது எப்போ நம்ம சரி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன். உங்ககிட்ட என்ன பதில் இருக்குது? வேற ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்காக முயற்சி தான் எங்களோட சினிமா. அந்த சினிமா அப்படி முயற்சிக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மக்களிடம் விலகி எடுக்கிற ஒரு சினிமா எடுக்கிறோம்னா இல்லை. ஒவ்வொரு முறையும் மக்களை நெருங்க ட்ரை பண்ணுறோம், மக்களுக்கு பிடித்த ஒரு சினிமாவை இயக்க ட்ரை பண்ணுறோம், மக்களை எஜுகேட் பண்ணுற படங்களை இயக்க ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். இல்லை சில தோல்விகள் வரலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், உண்மையில ரொம்ப சந்தோஷம். மாறி தொடர்ந்து வெற்றி படங்களை எடுத்துட்டு இருக்கிறான், தொடர்ந்து மக்களுக்கான ரொம்ப நெருக்கமான சினிமாவை எடுத்துட்டு இருக்கிறார். இது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி ஒரு ஆச்சரியத்தை தமிழ் சினிமாவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான் மாறி. உண்மையிலே இவ்வளவு வெறுப்புணர்களுக்கு அப்புறம், இவ்வளவு வெறுப்பை கொட்டினதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து திடீர்னு வந்து இப்பெல்லாம் வந்து படம் வரதுக்கு முன்னாடியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. இந்த படங்கள்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, இந்த படங்களை போகாதீங்க, இந்த படங்களில் ஜாதி பேசுவாங்க. இப்போ உண்மையிலே வந்து சார் இருக்கார்ல, ஒரு 5 ஸ்டார் செந்தில் சார் எல்லாரும் ஜாதி படங்கன்னு சொல்கிறாங்க சார், எல்லாரும் ஜாதின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படம் ஸ்போர்ட்ஸ் படம் தானே சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த படம் ஸ்போர்ட்ஸு ரொம்ப முதன்மையாக வச்சு பேசியிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக வரத்துக்கு ஒரு பையனுக்கு அவனுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த பிரிவினைவாதம் எவ்வளவு அவனை அழுத்துது, அதிலிருந்து அவன் வெளியேற எவ்வளோ துடிக்கிறான். ஆனால் மாறி வந்து ரொம்ப கவனமாக ஒரு சந்தானராஜை உருவாக்குறான். அவர் பேர் சந்தானராஜை உருவாக்கியிருக்கிறான். அண்ட் கந்தசாமி கேரக்டரை ரொம்ப பயங்கரமாக வேலிடாக வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்கிறான். எந்த விதத்திலும் இந்த பொது சமூகத்திலிருந்து வேறுபட்டு விடக்கூடாது, எந்த விதத்திலும் மிக மோசமாக மக்களை பிரித்தாள்கிற ஒரு சினிமாவை எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையும் அன்பும் இருக்கு. அந்த அன்பு தான் ஈக்குவாலிட்டி. அந்த ஈக்குவாலிட்டியை கோருவது எப்படி வந்து இன்னொரு மனிதனை எதிர்ப்பதாக மாறும். ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறதுனாலே ஒரு மனிதனை எதிர்ப்பது கிடையாது. மனிதன் எப்படி வெறுப்பா பார்க்க முடியும்? அப்படி வெறுப்பா பார்த்தா நீ என்னை வெறுப்பா பார்க்குற மாதிரி வந்து நானும் உன்ன மாதிரி நானும் ஒரு மாதிரி மாறிடும்ல. அன்பு மட்டும்தான் இங்கே பிரதானம். எப்படியாவது நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும், எப்படியாவது இந்த சினிமாக்கள் மூலமாக இருக்கிற வெறுப்பை வந்து அழிக்கணும், அழிச்சு மாற்றணும் அப்படின்ற முயற்சி தான் இது. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அதிகப்படியான வெறுப்பு அப்படியே கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, மாறி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் தென் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை வந்து இங்கே வந்து சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்னைக்கு வந்து பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்கு. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நான் நீங்கள் விரும்புகிற இதே வந்து இந்தியாவே வியக்கக்கூடிய பல 100 கோடிகளை எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்முடைய தமிழ் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. டெஃபினட்டாக அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம வந்து திரைமொழியில் நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியா லெவலில், வேர்ல்டு லெவலில் தமிழ் சினிமாவுடைய போக்கு, தமிழ் சினிமாவுடைய இயக்குநர்கள், தமிழ் சினிமாவுடைய அந்த மொழி, அந்த ஃபிலிமை வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே வெறும் விமர்சன ரீதியாக இல்லை வந்து வெறும் வணிக ரீதியாக மட்டும் வெற்றி பெற திரைப்படங்கள் மட்டும் கொண்டாடுறது மட்டும் கிடையாது இல்லை. ஸோ இன்னொரு இருக்கு, அதுதான் சொல்கிறேன். ஒரு 7 படங்கள் தானே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம், மீதி 200 டைரக்டர்கள் 200 படம் எடுக்கிறீங்கள, பயங்கரமாக எடுங்கன்னு நான் சொல்கிறேன். யார் நம்மளை தடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ
இந்த வெறுப்பை எப்படி வந்து வெற்றியாக மாற்றுறது அப்படின்றத வந்து உண்மையிலே மாறி வந்து அது செம சூப்பராக தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு இயக்குனராக நான் வந்து பார்க்குறேன். அண்டு ரொம்ப நிதானமாக தன்னுடைய கலையின் மூலமாக ரொம்ப நிதானமாக ஒரு கதையை ரொம்ப நம்பி அதில் இருக்கிற சிக்கல்கள் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா மாறி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லையில் இருக்கிற 2 மனிதர்களை பற்றி அவன் பேச போகிறான் அப்படின்னு எனக்கு பதட்டம் பயம் தொத்திக்கிச்சு. ஏன்னா இது மூலமாக நம்ம எந்த பிரச்சனையும் ஏற்படுத்திடக்கூடாது. உங்களை விட எனக்கு ரொம்ப கவலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து நான் பயந்துகிட்டே இருந்தேன். படம் ரிலீஸ் ஆகிட்டு தியேட்டர்லேருந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நான் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணதே மக்கள் என்ன சொல்கிறாங்க, நெல்லையில் என்ன சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே வட தமிழகத்தில் வந்து அது ஒரு அந்த கதையை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. பட் ஆனால் அங்கே வந்து எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு அவங்ககிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், இல்லைண்ணா சம்மந்தப்பட்டவர்கள் எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது அப்படின்னு அவன் சொன்னான். உண்மையிலேயே எனக்கு அப்போ தான் வந்து ரிலாக்ஸ் ஆச்சு.